விவசாயம் இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்களில் தான் இருக்குன்னு நம்ம மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். அந்த கிராமங்களோட ஜீவனா இருக்கிறது விவசாயம். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல வாக்கு சொல்லி யாரை கேட்டீங்க விவசாயம் பண்றீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை வார்ன் பண்ணிருக்கேன்ல. நெக்ஸ்ட் கால் பண்ணுங்க. இங்க நாளையில இருந்து இந்த ஃபேக்டரி கட்ட போறாங்க. இங்க யாருமே இங்க இருக்க கூடாது. இது எங்க பூமி, எங்க மண்ணு. நாங்க யாரை கேட்கணும்? விவசாய நிலத்துல பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி கட்ட போறீங்களா? காட்டுல வேலை செய்யறவன கேவலமாவும், கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவன கௌரவமாவும் நடத்துற கூட்டம் தானே நீங்க. அரிசியை இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி தான் சாப்பிட முடியாது. விவசாயம் பண்ணாதான் சாப்பிட முடியும். பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மளாம் விவசாயின்னு காலை தூக்கி விட்டு தெரியும். கண்ணுங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க. ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வாங்க போறோங்கிறத விட அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்ம வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை. That was a true celebration of our promise of our nation. Thank you, children.